அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நபிகளார் விதித்த தடைகளில் மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற ஹதீஸ், இதா ஷரிப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பருகும்போது, உங்களில் ஒருவர் ஒரு பானத்தை பருகிறார், குடிக்கிறார் என்றால், அவர் ஃபலா எத்தனஃபஸ் ஃபில் இனாஇ, அவர் மூச்சு விட வேண்டாம். அந்த பாத்திரத்திற்குள், எந்த பாத்திரத்தில் அவர் பருகுகிறார்களோ அந்த பாத்திரத்தில் அவர் மூச்சு விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கின்றார்கள். அடுத்து சொல்கிறார்கள், அல் இதா அத்தல் ஹலா, அவர் கழிப்பிடம் சென்றால், உங்களில் ஒருவர் கழிப்பிடம் சென்றால், ஃபலா யமஸ்ஸ தகரஹு பியமீனிஹி, அவருடைய வலது கரத்தால் அவருடைய மறை உறுப்பை தொட வேண்டாம். மறை உறுப்பை தொடும்போது, கழிவறைக்கு செல்லும் போது நீங்கள் வலது கையால் தொடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். வலா எத்த மஸ்ஸஹ்பி யமீனிஹி, அதே போன்று அந்த வலது கையால் சுத்தம் செய்யவும் வேண்டாம். சுத்தம் செய்வதாக இருந்தாலும் வலது கையை உபயோகிக்காதீங்க கழிவறைக்கு சென்றால். அதே போன்று அந்த மறை உறுப்பை தொடுவதாக இருந்தாலும் வலது கையால தொடாதீங்க என்ற தடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதே போன்று பாத்திரத்திற்குள் மூச்சு விடுவதையும், ஃபலா எத்தனஃபஸ் ஃபில் இனாஇ, பாத்திரத்திற்குள் மூச்சு விடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை விதித்த இந்த செய்தியை பார்க்கின்றோம். இந்த செய்தியை அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி என்ற நூலில் 153வது செய்தியாக பதிவாகி இருக்கின்றது.